கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. வாழ்க்கை எப்படி மாறும் என்பது நாம் அறியோம். எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும். சில தினங்களுக்கு முன்பு இந்த போர் தொடங்கி மிகப்பெரிய பாதுகாப்பு, செல்வாக்கு, ஐஸ்வர்யம், மதிப்பு நிறைந்த ஒரு மனிதன், அவனை சுற்றிலும் 40க்கும் மேற்பட்டவர்கள், உலகெங்கிலும் இருக்கிற கோடிக்கணக்கான பேருக்கு அவருடைய வார்த்தைகள் பிரமாணங்களைப் போல இருக்கும். அது மத ரீதியாக சொன்னாலும் சரி, அது அரசியல் ரீதியாக சொன்னாலும் சரி, அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த ஒரு மனிதனை ஒட்டுமொத்தமான பூமி பிளந்து செத்ததை போல அவருடைய மரணம் வந்தது. அதற்கு பிறகு பல மாற்றங்கள். நாம் பாதிக்கப்படும் அளவுக்கு இந்த போரானது போய்கொண்டிருக்கிறது. அந்த போர் சூழ்நிலைக்குள் இருக்கிற தேசங்களிலே நம்முடைய சகோதரர்கள் உண்டு. அவர்களை நினைக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி உலகமானது பல மாற்றங்களுக்கு உட்பட்டதாக போய்கொண்டே இருக்கும். நாம் தேவனுடைய சமூகத்துக்குள் நம்மை பாதுகாத்துக் கொள்வது, அதை மிக முக்கியமாக நினைத்து அந்த பாதுகாப்பை மதித்து நாம் நடப்பது மிக அவசியம். இப்படி எல்லாம் கேள்விப்படும் பொழுது நாம் நன்றாக இருக்கிறோம், நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், நமக்கு எந்த தீங்கும் நேரிடவில்லை என்று நினைத்தால் கூடவே நாம் நினைக்க வேண்டியது, தேவனோடு நாம் எவ்விதமாக இருக்கிறோம், அவருடைய பலத்த கைக்குள் நாம் எவ்விதமாக இருக்கிறோம், இதை நாம் சிந்தித்தாக வேண்டும். மிக முக்கியமான ஒரு பவுலின் பேச்சை நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். பவுலை பிடித்து அடித்து கோட்டைக்குள்ளே இழுத்து கொண்டு போனார்கள். பவுலை பற்றிய யூகங்கள் தவறாக இருந்தது. உண்மை நிலையை புரிந்து கொள்ளும் பொழுது ஜனங்கள் பயப்படும்படி இருந்தது. பல நேரம் மனிதர்கள் நம்மை பற்றி யூகங்களை வைப்பார்கள். அந்த யூகம் அவர்களிடத்திலே தவறாக விதைக்கப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அவர்கள் தவறாக பார்த்ததாக இருக்கலாம். ஆனால் உண்மை நிலை அறிந்து கொள்ளும் பொழுது அப்பொழுது அவர்கள் இதுதானா என்று சிந்திப்பார்கள், உணர்வார்கள். இங்கே ஜனங்கள் மத்தியிலே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கேட்கிறார். 21 அதிகாரம் 40வது வசனம். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். போர் வீரர்கள் வந்தார்கள், அந்த இராணுவத்தார் பிடித்து கொண்டார்கள், தங்களோட கைக்குள் அவரை கொண்டு போனார்கள். அவங்க கஸ்டடிக்கு போயிட்டார். இந்த பவுல் என்பவர் எப்படிப்பட்டவர்? இந்த பவுல் எப்படி நடந்து கொள்ளுகிறார்? ஏன் இந்த பவுலை பற்றி நாம் இவ்வளவு விவரங்கள் எல்லாம் படிக்கணும்? அவர் ஊழியம் செய்தார், அவரால் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், சுகமானார்கள். அவருடைய வேலையை, அவருடைய கடமையை அவர் செய்து முடிச்சார். ஆனால் இதை நான் படிக்கிறதுனாலே எனக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இன்றைக்கு அபதமாக சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். 22 முதல் அதிகாரம். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக. இங்க நியாயங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த நியாயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உண்மை பேச போகிறேன்,
நிஜத்தை சொல்ல போகிறேன், அதான் அதனுடைய மீனிங். நான் உண்மையை சொல்ல போகிறேன், என்னுடைய உண்மை நிலவரத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உண்மை நிலையை நான் விவரிக்க எனக்கு இடம் கொடுங்கள். சில நியாயங்களில் நான் சொல்ல போகிறேன், நீங்கள் செவி கொடுப்பீர்களாக. நம்ம கூட வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் இப்படி வரலாம். நம்மை பற்றிய பொய்கள் கேள்விப்பட்டவர்கள் அந்த பொய்யை வைத்து நம்மளை நினைச்சு தப்பா நினைச்சு நிற்பாங்க. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது அவர்களுக்கு நம் நியாயத்தை சொல்வதற்கு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பக்கத்திலே இருந்தா கூட நம்ம நியாயத்தை சொல்ல முடியாது, குடும்பத்துக்குள்ளே இருந்தா கூட நம்ம நியாயத்தை சொல்ல முடியாது, நம்ம உறவாக இருந்தாலும் கூட நம்முடைய நியாயத்தை சொல்ல முடியாது. ஆனா நல்லா தெரியும் தவறான ஒன்று நம்மை பற்றிய அபிப்பிராயம் அவர்களுக்குள் இருக்கிறது. அந்த கண்டிஷன் தான் இப்ப பவுலுக்கு. அப்ப அவர் சொல்றாரு, செவி கொடுப்பீர்களாக. எபிரேய பாஷையில பேசின உடனே அவங்க எல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவர்கள் யூத மக்கள், இஸ்ரவேலர்கள். அந்த மொழி அவர்களை கொஞ்சம் சாந்தப்படுத்தி கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கும். அவன் எபிரேய பாஷையில ஏன் அந்த அந்த அழுத்தி சொல்றாரு ஆவியானவர்னா அவர் முக்கியம் இருக்கு. 40ஆம் வசனத்துல எபிரேய பாஷையிலே பேச தொடங்கினான். அவன் எபிரேய பாஷையில் தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். பாத்தீங்களா, ஒரு மொழி ஒருத்தர் காதுல வாங்கும் போது அவர்களை அதை அமைதிப்படுத்துகிறது. தமிழ் சொற்பொழிவுகள், தமிழ் புத்தகங்கள், தமிழை பற்றிய விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அழகான தமிழாக இருக்குமானால் அதை நான் ரொம்ப கேட்பேன். மனசுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எந்த சப்ஜெக்டா இருக்கும். ஒரு மொழி நம்முடைய மனதை ஆற்றுப்படுத்தும், அமைதிப்படுத்தும், நம்மை கவனிக்க வைக்கும். அந்நிய தேசத்தில் இருக்கும் பொழுது, அந்த மொழி சத்தங்கள் சுற்றி இருக்கும் பொழுது திடீரென்று நம்முடைய தாய்மொழியில ஒரு பக்கத்துல பேசிட்டு போனா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப அதிர்ச்சியும் இன்பமா இருக்கும். இங்கே இவர்கள் அமைதலாக கேட்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து அந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அவர்களுக்கும் தனக்குமான ஒற்றுமை எல்லாம் இருக்கு. கொஞ்சம் பாருங்க, என்ன நீங்க ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப நூதனமா பிரித்து பாக்குறீங்க, உங்களுக்கு எதிரியாக என்ன பாக்குறீங்க. நான் அப்படி அல்ல, உங்களை போல நானும் ஒரு யூதன் தான். அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த நிலைமை எப்படின்னா, தன் சொந்த ஜனத்துக்கு முன்னாலேயே தன்னை பற்றி விவரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்னா நம்மளை பத்தி தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம்ல. சில நேரம் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், ஒன்னா இருக்கிறவங்களுக்கு நம்ம யாருன்றத விளக்கம் கொடுக்க வேண்டி வரலாம். இல்லையே, நம்மளாம் ஒன்னா இருக்குமே, நம்மளை பத்தி நல்லா தெரியுமே அப்படின்னு நினைப்போம் இல்ல. சில நேரம் இப்படி ஆகும். ஏன்னா அவர்கள் இந்த பவுலை பற்றி கேள்விப்பட்டதெல்லாமே இவனை கொலை செய்யும் அளவுக்கு அவருடைய மனதில கோபம் இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அப்போ இவரோட கண்டிஷன், இப்போ தன்னை பற்றி ஒரு சுய விளக்கம் கொடுத்தாகணும். இன்னொன்று, இவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான கருத்துக்களை அங்க அவங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ அவங்க கல்லால் இருந்து கொள்வதற்கு உறுதியா இருக்காங்க. இங்கே ரோம அரசு சேனை வந்தது, இவரை பிடிச்சுக்கிட்டு அவங்களும் இப்ப வச்சிருக்காங்க, சங்கிலியில கட்டி விசாரணை நடக்கிறது. இப்போ ஒரே ஒரு சான்ஸ், முதல்ல அந்த ஜனங்களிடத்துல, அப்புறமா இவங்களிடத்துல பேசும். ஜனங்களிடத்துல பேசுகிறார், சுய விளக்கம் கொடுக்கிறாரு, தன்னை தற்காத்துக் கொள்ளும்படியான வாதத்தை அவர் பேசுகிறார். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களை தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி இவ்விடத்துக்கு போனேன்.
அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபான பொழுது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகி இயேசு நானே என்றார். இப்போ அவர் ஆண்டவரோட என்கவுண்டர், ஆண்டவர் அவரை சந்தித்த அந்த ஒரு நிகழ்வை அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். முதல்ல தன்னுடைய ஊர் என்ன, தன் இனம் என்ன, தன்னுடைய படிப்பு என்ன, தன் அந்தஸ்து என்ன சமுதாயத்துல, அதை சொல்லிட்டு ஒரு நிகழ்வு சொல்றார். எதனாலே நான் இப்படி ஆனேன் அப்படின்னா இதான் நடந்தது. ஆண்டவர் என்னை சந்தித்தார். 10. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தப்ப பதிவு இருக்கும், ஏற்கனவே இருக்கு. இந்த பதிவு 9ஆம் அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா இங்க மறுபடியும் பதிவு வருது. ஆனா தன்னை பற்றி சொல்லும் விவரங்களை போலவே மற்றவளை பற்றி சொல்ற நல்ல விவரத்தையும் சொல்றார் பாருங்க. அந்த அனனியா என்கிற ஒரு மனுஷன் வெறுமனே சொல்லல, அவனை பற்றிய குறிப்பை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். பக்தி உள்ளவன், எல்லாராலும் யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகிய, என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடையவாகி என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். என்ன அழகா பேசுறாருல்ல. நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும், அவருடைய சித்தத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும். இயேசு கிறிஸ்துவை யாரா சொல்றாரு? நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். அதாவது இவர் பிரசவம் பண்ணது எபிரேயம், எபிரேயத்தில் இருந்த மொழிபெயர்ப்பு தான் இப்ப நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம். ரொம்ப அழகா இருக்குல்ல. இதுக்கு முன்னால படிச்சதெல்லாம் கூட இருக்கு. ஆனா இந்த இடத்துல எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்த்த இந்த ஒரு வாக்கியம், அதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உயர்ந்ததாக ரொம்ப அழகாக இருக்கிறது. திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். இந்த நரேஷனை அந்த ஜனங்களுக்கு இவ்வளவு விவரமா கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஜனங்கள் இவர் யாருன்றது தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, கர்த்தராகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்ட விதத்தையும் அங்க பிரசன்ட் பண்றார். தன்னை காப்பாத்திக்கிறது மட்டும் அவருடைய வேலை நோக்கம் அல்ல. அந்த ஜனங்களுக்கு தான் எவ்விதமாக கீழ்ப்படிந்தார், இயேசுக்கு எவ்விதமாக கீழ்ப்படிந்தார், தன்னுடைய ரட்சிப்பு எப்படி தனக்கு கிடைச்சது, தன் ஊழியனுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, இதையும் அவங்களுக்கு சொல்றார். 18 முதல் அவர் என்னை நோக்கி, 17 இருந்து, பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்த. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்துன்னு இருக்கு இல்லையா? அப்ப நடுவுல எங்க போனாருன்னாக்கா அரபு தேசத்துக்கு போனார். 3 ஆண்டுகள் போயிட்டு 3 வருஷம் கழிச்ச பிறகுதான் மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார். அதை நாம் வாசிப்பதா இருந்தால் கலாத்தியர் 1:18, 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி, அப்ப 3 வருஷம் போயிட்டார், கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கினேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 26 இருந்து
30 வசனங்கள் குறிச்சுக்கோங்க. அங்க அவர் வரும் பொழுது அவர் எப்படி போனாரு, எப்படி அந்த சந்திப்பு நடந்தது, பர்னபா எப்படி அங்க கூட்டிட்டு போனார் அப்படின்ற ஒரு விவரத்தை அங்கே குறிப்பிடுகிறார். இப்போ அப்போஸ்தலர் 22 திரும்பி வந்து ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். 18ஆம் வசனம், அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படின்னா யாரு? இப்ப எங்க இருக்காரு? எருசலேமில் இருக்கிறார். எருசலேமில் இருக்கும் பொழுது அவருக்கு தியான திருஷ்டி வந்ததான். வந்தப்ப இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப அவன் கேட்டுக்கிறான், அந்த அந்த எபிரேய மொழியில இவர் சொல்றதை கேட்டு இருக்கிறான். அப்போ ஒரு தகவல் அவங்க போய் சேரும், இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். ரொம்ப கிளியரா சொல்றார், நீ புறப்பட்டு போ. அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜபாலிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது நானும் அருகே நின்று அவன் கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்த வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். அவங்க காதுல கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையே கடைசி ஸ்டேட்மெண்ட் அவங்க காதுல போய் வாங்கிட்டாங்க. அவங்க காதுல இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் அவங்க கேட்டுன்னு தான் இருந்தாங்க. கோபம் வந்திருக்கணும்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ன்றப்ப கூட வந்திருக்கலாம். ஆனா அவர் அங்கிருந்து அப்படி தொடர்ந்து பேசிட்டாரு. புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார், கர்த்தர் எனக்கு சொன்னார். 22ஆம் வசனம் தான் இப்போ ஒரு மாற்றம். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். ஏன் இப்படியா? இந்த வார்த்தை வரைக்கும்னா அப்போ ஆவியானவர் எதை அழுத்துறாரு இந்த இடத்துல? புறஜாதியார்னு சொல்றதுக்கு முன்னால வரைக்கும் கரெக்டா கேட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் புறஜாதியாரிடத்துக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் அப்படின்னு உடனே இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. என்னன்னா, அந்த யூத மக்களுக்கு ஒரு பெரிய கோபம் என்ன? தேவாலயம், ஆபிரகாம், மோசே, பிரமாணம் எல்லாம் நம்முடையது. தேவன் நம்மை மட்டும்தான் தெரிந்து கொண்டார். 1500 வருஷம் யெகோவா தேவன் என்னை தெரிந்து கொண்டு, நம்மை தெரிந்து கொண்டு இவ்விதமாக நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம புறஜாதியாருக்கு போயிட்டு ஊழியம் செய்வது, அவர்களை எல்லாம் கொண்டு நமக்கு சமமாக்குவது, அதான் பிரச்சனை. சபைக்குள்ள வந்தவன எல்லாம் சமமாயிடணும், அவனால ஜீர்ணிக்கவே முடியல. பவுல் மீது ஏன் இவ்வளவு பெரிய கோபம்? பேதுரு ஊழியம் பண்ணாரு, அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா பவுல் மேல ஏன் இவ்வளவு கோபம்னா, அவர் புறஜாதியாருக்கு சக்தித்து சொல்லி அங்க என்ன பிரசங்கம் பண்றாரு? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாம் சம ரட்சிப்புல அப்படின்றார். இது யூதனாலே ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை. அதனாலதான் நம்ம சபையாக கூடும் பொழுது எல்லாம் ரட்சிப்படைந்த தேவனுடைய பிள்ளைகளாக சமமாக ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ரட்சிப்பை பெற்ற விஷயத்தில், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற விஷயத்துல நாம் சமமாக இருக்கிறோம். இதை தங்களை மிக உயர்வாக நினைப்பவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைய காலகட்டங்களில் கூட கிறிஸ்தவத்துக்குள்ளே அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனதாகவும் சொல்லுவார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளே பிரிவுகளை, இன பிரிவுகளை வச்சிருப்பாங்க. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு யூதனாலே புறஜாதியார் கிறிஸ்துவுக்குள் வருவதையும் தனக்கு சமமாக அவன் வருவதையும் அவன் விரும்பல. அவன் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த கோபம் தான் அவனை கொலை செய்யும்படி 23ஆம் வசனம், இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்து விட்டு கல்லெறியும்படி தயாராக இருக்கிறாங்க. அப்படின்னா இப்ப ரொம்ப நல்லாவே தெரியுது, அந்த அந்த ஆயத்தத்துல ரொம்ப சரியா இருந்திருக்காங்க. அவர்கள் மேல் வஸ்திரங்களை கழற்றி ஒரு இடத்துல கொடுத்து விட்டு அவர்கள் உள் வஸ்திரத்தோட இருப்பார்கள். மேல அங்கி மாறி இருக்க இல்லையா,
கல்லால எரிஞ்சு ஒருத்தரை கொல்றதா இருந்தா அதை கழட்டிடுவாங்க. அதனாலதான் ஸ்தேவான கல் எறியும் பொழுது கூட அந்த மேல் வஸ்திரத்தை கழட்டி அங்க வாலிபனாகி அந்த சவுல் அப்ப இருந்தப்ப அவர்கிட்ட வச்சாங்க ஸ்தேவானை கொல்லும் போது. அப்போ அவர்கள் ஆகாயத்தில் புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாக இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் பொழுது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். நூற்றுக்கு அதிபதி அதை கேட்ட பொழுது சேனாபதிக்கு போய் அதை அறிவித்து, நீ செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாதிபதி பவுலிடத்தில், நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதுக்கு பவுல், நானும் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே பிறந்தேன் என்றான். ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒரு கைதியை கொண்டு போய் பிடிச்சிட்டு அவனை அடி ஓங்கும் போது அவரு தன்னுடைய தானும் ஒரு வேற ஸ்டேட்ல இருக்கிற போலீஸ் தான் அல்லது ஒரு உயர் அதிகாரி தான் அப்படின்னு ஒரு பேட்சை காமிச்சா, ஒரு ஐடி காமிச்சா எப்படி இருந்திருக்கும்? இல்ல நிறுத்திடுவான். ஐயோ, சாதாரண நாள் பிடிச்சிட்டு வந்து கட்டி அடிச்சுனுக்கிறமே நம்ம அப்படின்னு ஒரு ஷாக் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ரோமன் எபிரேய பாஷையில பேசினாரு. அடுத்தது இங்க இவங்க கிட்ட தன்னை ரோமன் என்று சொல்றாரு. அங்க யூத மக்களுக்கு முன்னாலே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு பேசினார், ரட்சிப்பில் சொல்லிட்டார். இங்க இவங்களுக்கு ரோமன் என்று சொல்லி இவர்களுடைய தண்டனையில் இருந்து தான் வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்துறார், புத்திசாலித்தனமா அவர் அதை பயன்படுத்துறார். அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. நான் காசு கொடுத்து இந்த ஒரு குடியுரிமையை வாங்கினேன். இன்னைக்கு கூட குடியுரிமைகள் விற்கப்படுகிறது. அமெரிக்க குடியுரிமை வேணும்னு சொன்னா சில கோடிகள் நீங்கள் கொடுத்தா போதும். இங்க மிடில் ஈஸ்டில் இருக்கிற தேசங்களில நீங்கள் குடியுரிமை வாங்குறதா இருந்தா நீங்க சில கோடிகள் கொடுத்தா நீங்க குடியுரிமை வாங்கிக்கலாம். அப்போ இது எப்ப தொடங்கி இருக்கு? 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே தொடங்கி இருக்கிறது. ஒரு தேசத்தின் குடியுரிமையை நாம் விலை கொடுத்து வாங்கி கொள்ளலாம். அங்கேயே பிறக்கிறது ஒண்ணு, காசு கொடுத்து வாங்குறது ஒண்ணு. இப்ப அந்த சேனாதிபதி கொஞ்சம் பயந்துட்டார். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். இந்த பவுல் இந்த விசாரணைக்குள்ளே நடந்து கொண்ட விதம், இதுக்கு முன்னாலே அவர் அடிபட்டது, அவர் விசாரிக்கப்பட்டது எல்லாமே நம்ம ஓவராலா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டோம். இங்க இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட நாம இதுவரைக்கும் பார்த்ததுல இந்த விசாரணை, துன்பங்கள், அவமானங்கள், சிறுமை, இதுக்கெல்லாம் நடுவில் அவர் எப்படி நடந்துகிட்டாரு, அங்கிருந்து நமக்கான பாடங்கள் என்ன கிடைக்கும்? இப்போ எபிரேய பாஷையிலே பேசினார், ஜனங்கள் அமைதியாக கேட்டார்கள். தன்னை ரோமன் என்று சொன்னார், ரோம சேனாதிபதி கூட பயந்துட்டார். ஆனா இவரை சாதாரணமா, ரொம்ப சர்வ சாதாரணமா நினைக்கிற மாதிரியான ஒரு ஆளாதான் இருப்பாரு. ஒரு வசனம் சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவனுடைய நிருபங்கள், பவுலோட நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமாய் இருக்கிறது என்கிறார்களே. சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும். பார்வைக்கு ரொம்ப வாட்டசாட்டமா அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாதான் பவுல். அந்த சரீரத்தின் தோற்றம் பார்த்தா இஸ் a weak person, ஒரு பலவீனனை போலதான் தெரிவாராம். நான் சொல்லுவேன்ல, எவர்வின் அந்த பிரின்சிபல்ல அவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோட்டீஸ்வரனாகவோ அந்த அந்த தேஜஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது.
அவரும் ஷர்ட் அவுட்ல தான் விட்டுருப்பாரு, ஒல்லியா வேற இருப்பாரு. அவர் நடக்கிறது அட்லீஸ்ட் ஒரு மிடுக்கான ஒரு நடையா அதுவும் கிடையாது. குடுகுடுன்னு இப்படி போயினே இருப்பார், நம்மளை கிராஸ் பண்ணி போயினே இருப்பார். எதிர்க்க வரும்போது கூட அவருடைய நடைய பார்த்தா ஒரு செல்வந்தனோ இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு அப்படி எதுவுமே தெரியாது. சிலருக்கு அது என்னமோ தெரியல, அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட தோற்றம் பலவீனமா கூட இருக்கலாம். ஆனா நம்ம தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்றத பழமொழியாவே நமக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு அது வராது. நம்ம முதல்ல பார்க்கறது தோற்றம் தான். அப்போ இவரை பற்றிய ஒரு தோற்றம் ஒரு முக்கிய விஷயமாக இருந்ததுனால ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த சேனாதிபதிகள் அவரை பிடித்து அவரை கட்டு, சங்கிலில கட்டு, அடிய சவுகால் அடி, அவரை பார்த்தா அப்படி தெரியுது. அவர் தோற்றம் பலவீனராக இருக்கிறார். அவருடைய பேச்சு கூட, வசனத்தை கூட அற்பமாக எண்ணுகிற அளவுக்கு. ஆனா பவுலோட வார்த்தைகள் தான் மற்ற எல்லாருடைய எழுத்துக்களை விட ரொம்ப நல்லாவே இருக்கும். அத ரொம்ப புரட்டி அதை மாத்தி பேசுற ஒரு வழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்குது. பேதுரு அதை குறிப்பிடுகிறார். சிலர் தங்களுக்கு கேடுண்டாகத்தக்கதாக பவுலோட வார்த்தைகளை புரட்டி கொள்ளுகிறார்கள், மாற்றிக் கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோட விஷயத்தெல்லாம் அவர் வாயில சொல்லி கேட்டா மட்டும்தான் தெரியுது. அதுவும் அவர் சொன்னா மட்டும்தான் தெரியுது. மத்தவங்க கூட தப்பா சொல்லிடலாம் அவரை. ஆனா அவரே சொல்லும் போதுதான் தெரியுது அவர் எப்படிப்பட்ட அளவுக்கு தேவனாலே வழிநடத்தப்பட்ட ஒரு மனுஷன். இல்ல நமக்கு ஒரு பாடம் என்னன்னா, நம்ம கடந்து வந்த பாதை இருக்குல்ல, அதுல நம்முடைய நிலைகள் இருக்குல்ல, அதுல நம்ம அனுபவங்கள் இருக்குல்ல. சில நேரத்துல அதை அனுபவிக்கும் போது, அங்க இருக்கும் போது, என்னடா இது கடவுள் நம்மளை இந்த நிலைமையில வச்சுட்டாரு, நம்மளை இங்க கொண்டு வந்து வச்சுட்டாரு, நம்மளை இந்த இடத்துக்கு வச்சுட்டாரு, நம்மளை இவ்வளவு இறக்கிட்டாரு, இப்படி எல்லாம் நம்ம சில நேரத்துல தோணலாம். ஆனால் அவைகள் எல்லாமே நம்முடைய மொத்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டங்களிலே அது பயன்படும். தேவனது நன்மைக்கு எதுவாக பயன்படுத்துவார். தேவையில்லாம 2 வருஷம் யோசேப்பு வீண் பழியை சுமந்து கொண்டு ஏன் சிறைக்குள்ள இருக்கணும்? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தேவன் அவரை உயர்த்தினார். சில நேரங்களிலே நம்முடைய தோற்றத்தின் பலவீனமோ அல்லது தோற்றம் ஒரு வசீகரமாக இல்லாமல் இருக்கலாம். என் கல்யாண போட்டோவெல்லாம் பாத்தீங்கன்னா சிரிப்பீங்க. எனக்கே இப்ப சிரிப்பு வரும். வசீகரமான தோற்றமே இருக்காது. அப்பொழுது வசனத்தை சொன்னால் கேட்கிறவங்க ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான்னு நினைக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அப்படி சிலர் என்ன கேலி பண்ணியிருக்காங்க. நானும் காதுல கேட்டிருக்கேன். அப்ப வாலிப வயசுலே கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது. ஆனா வசனத்தை மேன்மையாக நினைத்தவர்கள் அதை மிகுந்த மதிப்போட பார்த்தார்கள். ஒரு கட்டத்தில் பவுல் சொல்றாரு, நீங்கள் என்னை தேவதூதனை போல பார்த்தீர்களே, கலாத்தியருக்கு எழுதும் பொழுது, உங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் கொடுக்க தயாரா இருந்தீர்களே அப்படின்னு. அப்போ தேவன் ஒரு பக்கம் அவருக்கான ஆறுதலையும் கொடுப்பார், இன்னொரு பக்கம் அவர் சிறுமைப்பட வேண்டியதையும் தேவன் தடுக்கவில்லை. அவரை அவ்வளவு விசாரணை பண்ணியிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை தேவன் பின்னாளிலே கூட பயன்படுத்துவார். அவர் ரோமனாக பிறந்தது, அவர் சபையை துன்பப்படுத்தியது, அவருடைய கல்வி கமாலியலின் பாதப்படியிலே படித்தது, எல்லாமே கலெக்டிவா தேவன் தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்துவார். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் வீணாகாது. தேவன் அதை தம்முடைய ராஜ்யத்துல நம்ம எடுத்து பயன்படுத்துவாரானால் அங்க அது எல்லாத்தையும் அவர் பயன்படுத்தி அதை மேன்மைப்படுத்தி விடுவார். நம்ம கர்த்தருக்கு பயன்படும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்பது சரியா இருக்கு. இப்ப நம்ம சில விஷயங்களை இந்த அனுபவங்களிலிருந்து, இந்த பவுலை நம்ம பார்த்ததுல இருந்து ஒரு 6 விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது, பவுல் இந்த சூழ்நிலையில எல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தா, விசுவாசத்தை காத்துக்கொள்ள கவனமாக இருந்தார். To hold his faith. விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவரு கவனமாக இருந்தார். இரண்டாவது, எப்பொழுதுமே நல்ல பண்புடையவராக அவர் இருந்திருக்கிறார். ஒரு நல்ல பண்பு, அதாவது என்ன ரொம்ப கோபம் மூட்டிட்டாங்க,
நான் அதனால கெட்ட வார்த்தை பேசிட்டேன், என்னை ரொம்ப கோபம் மூட்டிட்டாங்க, அதனால நான் அடிச்சிட்டேன் அப்படின்னா, இவரை கோபம் மூட்டினா இவர் கெட்டவர் ஆயிடுவார், இவரை கேலி பண்ணா இவர் கெட்டவர் ஆயிடுவார். அப்படி இருக்கக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் நல்ல பண்புடைய ஆளாக தான் நான் நடக்கணும். ஏன்னா ரோமருக்கு எழுதும் பொழுது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். இன்னொன்னு சொல்றாரு, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோவாக்கினை, அந்த தேவனுடைய கோவாக்கினை, அவருடைய தண்டனை இருக்குல்ல, நியாய தீர்ப்பு இருக்குல்ல, அதுக்கு நீங்க விட்டுடுங்க. அன்றியும் வேற என்ன செய்யறது? சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேலே குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தேவன் மூலமாக இதை எழுதினார்னா இதை தன் இருதயத்துல வச்சிருந்தார். அவர் எவ்வளவு சிறுமைப்படுத்தினாலும் அந்த இடத்துல அவர் தன்னுடைய ஒரு நற்குணத்தை, நல்ல பண்பை அவர் இழக்கல. நாம் கிறிஸ்துக்குள்ள வளர்ந்திருக்கிறோம்னா எப்படி நடக்கிறோம்? நாம ஒரு சூழ்நிலைக்குள்ள சிக்கும் போது வேற நபராக மாறி விடுகிறோமா? நாம இந்த மாதிரி ஒரு சபை கூடும் கட்டடத்துக்குள்ள வரும்பொழுது மாத்திரம் கிறிஸ்தவராகவும், இந்த கட்டடத்தை விட்டு வெளியில தெருவில் இருந்து நாம் பிறகு அடுத்த முறை கட்டடத்துக்குள்ள வர்ற வரைக்கும் வேற ஒரு நபராகவும் இருக்கிறோமா? பல கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க, அப்படிதான் வாழுறாங்க. அப்படிப்பட்டவங்க இது மாதிரி அறைக்குள்ள வந்து உட்கார்ந்து கூட அவங்க கிறிஸ்தவங்களா இல்லை, ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரி வந்து உட்காரும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்களே நிதானித்து பாருங்கள், என்னென்ன மாதிரியான சூழ்நிலை. அவருடைய துன்ப பட்டியல, அவர் அடிபட்ட பட்டியலை குறிப்பிடுறாருல்ல, அத்தனை அடி. ஏற்கனவே அவர் பலவீனமான தோற்றமா, நான் கற்பனை பண்ணி பாக்குறேன், அவரு ஒரு வசீகரமான தோற்றம் இல்லாத ஒரு நபர். அடுத்தது அவருடைய சரீரத்தில் ஏதோ ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அதுக்கு வேற ஜெபம் பண்ணிருக்கிறானா, அது என்னன்னு தெரியல. ஒரு வரலாற்று குறிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய கண் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கலாத்தியல்ல உங்கள் கண்களை எனக்கு கொடுக்கணும்னா கூட நீங்க கொடுத்துருப்பீங்களேன்னு சொன்னதுனால அவருக்கு ஒரு கண் பார்வை சரியில்லை. அதனால ஒரு கண் சரியில்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முகத்தை பார்த்தோம்னா அழகான தோற்றமாக இருக்காது இல்லையா? அப்படி இருந்திருக்கலாம். அடுத்தது நம்மால் போற இடமெல்லாம் அடி வாங்கியிருக்காரு. ஏன்னா இவர் போகும் இடமெல்லாம் இவருக்கு பாடுகளும் அடிகளும் இருக்கிறது. அந்த தழும்பு இருக்கும்ல, காயம் இருக்கும்ல, முகத்தை விட்டுட்டு மீதி எல்லாம் அடிகளா ஆச்சிருப்பான். கல்லால் அடிபட்டார், வாரினால் அடிபட்டார். அப்ப இத்தனை அடியும் வாங்கின ஒரு மனுஷன் எப்படி ஒரு வசீகரமான ஆளாக இருக்க முடியும்? தழும்புகள் இருக்கும், காயங்கள் இருக்கும், காய்ந்த அவருடைய காயங்கள் நல்லாவே தெரியுமே. இந்த மனுஷனை தான் இந்த புதிய ஏற்பாட்டின் ஏறக்குறைய பாதிய தேவன் எழுத வச்சார். நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? தேவனுக்குள்ள இருக்கிறத. அடுத்தது மூன்றாவது விஷயம், ஆண்டவரோடு உங்களுக்கான அனுபவத்தை நீங்க உணரணும், அதை அறிக்கை செய்யணும். ஆண்டவருக்கு உங்களுக்குமான அனுபவம், அதான் அவர் நரேட் பண்ணாரு. நான் சந்தித்தேன், பேசினார், எனக்கு இப்படி கட்டளையிட்டார். அப்ப ஆண்டவருக்கு எனக்குமான அனுபவம் என்ன? டூர் போனேன், இப்படிலாம் இருந்தது, நான் அந்த ஏரியால இருந்தேன், இதெல்லாம் என்னோட அனுபவம், இந்த நட்பு எனக்கு இருந்தது, இதெல்லாம் என் அனுபவம். ஆண்டவருக்கு எனக்குமான அனுபவம் என்ன? என் வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு பண்ணிருக்கிறாரு, ஆண்டவர் என்னோடு கூட இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர் தான் இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஆண்டவருக்கு எனக்குமான அந்த உறவின் அனுபவம் என்ன? அத இவர் ரொம்ப அழகா அறிக்கையிடுறார் பல இடங்கள்ல. அடுத்தது நான்காவது விஷயம், நம்முடைய மைண்ட் செட் எப்பவுமே எப்படி இருக்கணும்? அவரது எப்படி இருந்ததுன்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய அந்த சென்டர்டா, கிரைஸ்ட் சென்டர்டாவே இருந்தது. அவர் எந்த சந்தர்ப்பத்திலுமே கிறிஸ்துவை சொல்ல, கிறிஸ்துவை காண்பிக்க, அதுலயே ரொம்ப கவனமா இருந்திருக்கிறார்.
அவரை அல்ல. ஆனா கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த, கிறிஸ்துவை மகிமைப்படுத்த அவர் எப்பொழுதுமே கவனமா இருந்திருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் தான் இருப்பதிலே அவர் தன்னை ரொம்ப அழகா பொருந்தி நடந்திருக்கிறார். ஐந்தாவது, தெளிவாக இருக்க வேண்டும். சூழ்நிலைக்குள்ள நாம் ஒரு குழப்பமான இடத்துக்கு போயிடக்கூடாது. அந்த சூழ்நிலை என்னை அப்படியே குழப்பத்தில் தள்ளிவிட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, இவர் அப்படி இல்லை. அங்கங்க எப்படி நடக்கணுமோ அந்த தெளிவு. அதனால்தான் தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் எழுதும் பொழுது நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரன்னு எழுதுவார். கிறிஸ்தவர்களுக்கு இந்த மனத்தெளிவு ரொம்ப முக்கியம். ஒரே விஷயத்தை 10 விதமா நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா தெளிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி ஒரு தெளிவு இல்லை, அந்த மாதிரியே நம்ம இல்லைன்னே வச்சுக்கோமே, ஜெபம் பண்ணலாம். தேவனே, என் பேச்சுல ஒரு தெளிவு தாங்க, என்னுடைய புரிதல்ல ஒரு தெளிவு தாங்க, என்னுடைய செயல்பாடுகள் எனக்கு ஒரு தெளிவு தாங்க, என்னை வெளிப்படுத்துற விஷயத்துல எனக்கு ஒரு தெளிவு தாங்க. அந்த உலகமும் மாம்சத்துக்குரியதும் ஆவிக்குரியதும் கலந்தவர்களாக நம்ம நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க தெளிவு வராது. மாம்சத்துக்குரியவனாக நடக்கினா ஒண்ணு அப்படி நடந்துடணும், ஆவிக்குரியவனாக நடக்கணும்னா ஒண்ணு அப்படி நடந்துடணும். ரெண்டையும் கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு குழப்பமான நிலைமையாக இருக்கும். மன தெளிவுள்ளவராக பவுல் எப்பொழுது நடந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆறாவது, உங்கள் வாழ்க்கையில இதுதான் வீழ்ச்சி, விழுந்து விட்டீர்கள்னு ஒரு இடம் இருக்குமானால், ஏன்னா அவரை கொலை செய்யும்படியாக பல சந்தர்ப்பங்கள், அடிச்சு தூக்கி தூரமா போட்ட சந்தர்ப்பங்கள், கல்லால் எறிந்து செத்தான் என்று விட்ட சந்தர்ப்பங்கள், மீண்டும் முயற்சி செய்கிற ஒரு வல்லமை, அந்த நோக்கம் பவுல் கிட்ட இருந்தது. சரி, இப்படி ஒரு கேள்வி கேட்போமே, என்ன பவுலோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஏன் அவர் வாழ்க்கை இப்படி இருக்கணும்? மற்ற எந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நம்ம இப்படி பார்க்க முடியல, ஏன் இருக்கு அப்படி வாழ்க்கை? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15-16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நல்லா இருக்கு. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஏற்கனவே நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம். அந்த 15 நித்தியம் தான் நல்லா இருந்திருக்கும். He is going to be a great vessel in my hand. ஆனா சொல்லிட்டாரு, என்னுடைய நாமத்து நிமித்தம் நாம் அவ்வளவாய் பாடுபட வேண்டும். அதனால நீங்கள் பலவிதமான பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? அதோட காரணம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேவனுக்கும் உங்களுக்குமான அந்த காரணத்தை நீங்கள் தெளிவா வச்சுக்கோங்க. ஏன்னா பல பாடுகள் பட்டுக்கிட்டே இருந்தா அவங்கள பார்த்து நாம ஒருவேளை வெவ்வேறு யோசனைகள் நமக்கு வரலாம். அப்போஸ் நாங்க பவுல பார்த்தா சுத்தி இருக்கிறவங்கள எப்படி என்ன அடிச்சு நொறுகிறாருல, கடவுள் அவனை செலக்டும் பண்ணிட்டாரு, ஊழியமும் பண்ண வைக்கிறாரு. ஆனா அவனை எல்லா இடங்கள்லயும் அடிச்சு நொறுகிறாரு, கடவுள் பழி வாங்கி தீக்கிறார். எப்படி வேணாலும் மனுஷன் நினைக்கலாம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப திருப்தியா இருக்கார். அவருடைய போராட்டத்தை அவர் என்னன்னு டைட்டில் பண்றாரு? நல்ல போராட்டம். அவரோட லைஃப் எல்லாமே ஒரு ஃபைட்டா தான் இருக்கு. ஆனா அந்த ஃபைட் அவர் என்னன்னு சொல்றாரு? குட் ஃபைட். ஏன்னா அவர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறாரு, அவருக்குள் இருக்கிறதுல அவர் ரொம்ப கவனமா திருப்தியா இருக்காரு. ஆண்டவரும் அவருமான அந்த அனுபவத்தை அவர் அனுபவிக்கிறாரு, உணர்வுள்ளவராக இருக்கிறாரு. அதனால அவருக்கு புரியுது நல்லா. உங்கள் துன்பங்களை பார்த்து நான் உங்ககிட்ட கேட்பேன், உங்க மேல நான் பரிதாபப்படுவேன், உங்களை நான் தப்பா நினைப்பேன். மனுஷன் அப்படிதான். ஆனா நீங்கள் தேவனிடத்துல உங்கள் துன்பங்களுக்கான ஒரு தெளிவை கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தொடர்ந்து எனக்கு துன்பம், ஏன் தொடர்ந்து எனக்கு இந்த கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா கேட்டுக்கங்க. ஏன்னா இவரோட அழைப்பிலேயே இவருக்கு சொல்லியாச்சு, பலவிதமான பாடுகளை நான் அவனுக்கு காண்பிப்பேன். சிலரோட லைஃப் அப்படிதான் இருக்கும். உங்க லைஃப் அப்படிதான்றத நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப நல்லா ஹாப்பியா போலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல கிறிஸ்தவராக, ஒரு ஊழியக்காரனாக
தேவ மனுஷனாக, பரிசுத்தமான நீதிமானமாக நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். நாம் இந்த இடங்கள், இந்த வாசித்த விஷயங்களுக்குள்ள எங்கே நமக்கான ஒரு அறிவு தெளிவு தேவைப்படுகிறதோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அக்காலத்திலே அந்த எபிரேய மக்கள், எபிரேய கிறிஸ்தவர்கள், யூதர்கள், புறஜாதி மக்கள், ரோமர்கள் பலவிதமான அபிப்பிராயங்களை கொண்டிருந்தார்கள், யூகங்களை கொண்டிருந்தார்கள். அப்பா, பார்வைக்கு வசீகரம் இல்லாத ஒரு பலவீனமான தோற்றம். ஆனால் அந்த மனுஷன் நீர் பயன்படுத்தின ஒரு மகா கனத்துக்குரிய பாத்திரமாயிருந்தது. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்களை நீர் எவ்விதமாக ஆசீர்வதித்து நடத்துகிறீர்? இதை உணர்ந்து கொண்டு உம்மோடு இசைந்து இணைந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு மன தெளிவு தாரும். மற்றவர்களை பார்த்து, மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் குழப்பமடையாமல் மன தெளிவோடு நடக்க, உம்மில் மகிழ்ந்து நடக்க, உம்மில் தைரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இது என் வாழ்க்கை, இது என் பாதை, கர்த்தரோடு நான் நடக்கிறேன் என்ற தைரியத்தை, விசுவாசத்தை, மன தெளிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இந்த வார்த்தைகள் அவரவர்களுடைய முகங்களை கண்ணாடி போல காட்டும், உள்ளார்ந்த மனுஷனை காட்டும், புரிந்து உணர்ந்து உம்மில் தேரும்படியாக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.